திருச்சியில் நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களுடைய பட்டியல் தெளிவா இருப்பதா சொல்லப்படுது. கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சீமான் 2016ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்திச்சு வராரு. 2016 தேர்தல்ல 1% அதிகமான வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 8% அதிகமான வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உருவெடுத்திருக்கு. வரும் சட்டமன்ற தேர்தல்ல கூட தனித்தே போட்டியிட போவதாக அறிவித்த சீமான், திருச்சியில் பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெறும் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டுல 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்க உள்ளாரு. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில 117 தொகுதிகளில் பெண்களை களமிறக்க சீமான் திட்டமிட்டிருக்காரு. கடலூர், திருவொற்றியூர் தொகுதியில ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியடைந்த சீமான் வரும் தேர்தல்ல காரைக்குடி தொகுதியில களமிறக்க வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது.